ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி ஒரே இருமல் சளி அதிகமாக இருக்குது. அதனால் வீட்டிலே எப்படி கஷாயம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது என்ன தெரியுதா? இதுதான் தூதுவளை. இதை பறிச்சுக்கலாம். தூதுவளை பறிச்சாச்சு. அடுத்தது கண்டங்கத்திரி இலை பறிச்சுக்கலாம். இதுதான் கண்டங்கத்திரி இலை. எங்கள் ஊரில் ஈஸியாகவே கிடைக்கும். நாங்கள் எங்கள் தோட்டத்திலே வச்சுருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டோம். எல்லாம் மூலிகை தான். வாங்க பறிச்சுக்கலாம். கண்டங்கத்திரி இலை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். பறிச்சாச்சு. அடுத்தது ஓமவல்லி இலை பறிச்சுக்கலாம். வாங்க, நம்ம தோட்டத்தில் ஓமவல்லி இருந்தா இருக்கா, வாங்க பறிக்கலாம். வாங்க பறிச்சுக்கலாம். ஓமவல்லி பறிச்சாச்சு. அடுத்து இங்கே தோட்டத்து பக்கத்துலேயே துளசி இருக்குது, அதையும் பறிச்சு. இது கருந்துளசி. இதை பறிக்க வேண்டாம், இருக்குது. ஆனால் பின்னாடி இன்னொரு செடி இருக்குது தோட்டத்தில். இது நாங்கள் சாமி கும்பிடுறதுக்கு. வேறு செடியில் பறிச்சுக்கலாம். வாங்க. அடுத்தது குப்பைமேனி இலை, இதையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். துளசி பறிச்சுக்கலாம். துளசி பறிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வாஷ் பண்ணி நல்லா தண்ணீர் வடித்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பானை எடுத்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பு பற்ற வச்சிட வேண்டியதான். அடுப்பு பற்றியாச்சு. இப்போது எல்லா இலையும் போட்டுடலாம். கூட இது முள் இருக்கும், அதனால் பார்த்து தான் எடுத்து போடணும். 4 பல் பூண்டு, 5 பல் சின்ன வெங்காயமும் சேர்த்து போட்டு ஒரு சிட்டிகை ஜீரகம் போட்டுக்கணும். ஒரு சிட்டிகை ஜீரகம், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு ஒரு கிண்டி மூடி வச்சிடணும். நல்லா 3 டம்ளர் தண்ணி வச்சோம், ஒரு 2 டம்ளர் ஆயிடுச்சு. நல்லா மத்து வச்சு ஒரு நல்ல கடைஞ்சி விடணும். மத்து வச்சு ஓரளவு நசுக்கியாச்சு. இப்போது வடிகட்டியெல்லாம் ஏற்றிடலாம். இது காலையில்